இன்றைக்கு நம் மத்தியிலே போதகர் எஸ்ரா அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவிருக்கிறார்கள். ஜனவரி மாதம் முதல் ஒவ்வொரு மாதமும் ஒரு வாரம் நம்முடைய போதகர் எஸ்ரா அவர்கள் எங்கள் பிரசங்கிப்பார்கள். ஏன்னா அவர் வந்து 2 வருஷம் ஆயிருக்கு, 2 வருஷத்துக்கு மேலாகுது. அவர் என்னோட கூட இணைந்து இந்த ஊழியத்திலே பணிபுரிகிறார். அருமையான ஒரு வேதாம கல்லூரியிலே அவர் படித்து முடித்திருக்கிறார். அற்புதமாக பிரசங்கிக்கக்கூடியவர். கடவுள் அவரை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தி கொண்டு வருகிறார். நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஒவ்வொரு வாரமும் அவர் வந்து காணிக்கைக்காக அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டு வருகிறார். அடுத்த வாரத்திலேருந்து அவர் சங்கீதத்திலிருந்து பேசுவார். இன்றைக்கி அவர் பேசுகிறதுனால நான் சங்கீதத்தை எடுத்து பேசினேன். அடுத்த வாரத்திலேருந்து அவர் சங்கீதங்கள்லேருந்து பிரசங்கிப்பார். ஆகவே அவர் இன்றைக்கு நம்ம மத்தியில் இருக்கிற நமக்கு எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. நாம் கரங்களை தட்டி அவரை வரவேற்போம். நல்ல கரங்களை தட்டுவோம். வெற்றி வாழ்வு திருச்சபை ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் புது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் செல்வோம். நாம் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகும் கிறிஸ்தவ வாழ்க்கை நிறைய பேருக்கு சக்சஸ்ஃபுல்லாக இல்லை, வெற்றியாக இல்லை, செழிப்பாக இல்லை, ஒரு சமாதானமாக இல்லை. ஏன்னா நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகும் நாம் என்ன செய்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகும் நாம் யாருடைய சித்தத்தை நாம் செய்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். இன்னைக்கு கர்த்தருடைய சித்தம் என்ன அப்படின்னு நாம் பார்க்க போகிறோம். அதே போல் யாருடைய சித்தத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். ஆகவே முதல்ல சித்தம்னா என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். சித்தம்னா என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், தேவனுடைய விருப்பம். ஆனால் இன்னைக்கு சித்தத்தை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது கிறிஸ்தவ வாழ்க்கை எப்பேற்பட்டதாக இருக்கும் என்பது நாம் அறிந்து கொண்டு அதற்கேற்றாய் போல வாழ போகிறோம். ஆகவே இப்போ சித்தம்னா என்ன நம்ம பார்க்க போகிறோம். சித்தத்திலே 3 சித்தம் இருக்கிறது. அடிப்படையில் 3 சித்தம் இருக்கிறது. முதலாவது தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தம் எங்கே இருக்குது அப்படின்னா பரலோகத்தில் இருக்கு. அதனால தான் இயேசு கற்றுக் கொடுக்குறார், பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் ஆண்டவருடைய சித்தம் செய்யப்பட வேண்டும். அப்போ பரலோகத்தில் 100% கர்த்தருடைய சித்தம் செய்யப்படுகிறது அங்கே. அப்போ பூலோகத்தில் கர்த்தருடைய சித்தம் ஏன் செய்யப்படணும் அப்படின்னா, மனுஷனை உண்டாக்கி பூமிக்கு அதிகாரியாக, பூமியில் அவனை ராஜாவாக வைத்து எல்லா ஆளுகையும் மனுஷங்கிட்ட கொடுத்தார் கர்த்தர். ஆகவே இந்த பூமியில் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே முதலாவது தேவனுடைய சித்தம் இருக்கு. 2வது பிசாசுடைய சித்தம் ஒன்று இருக்கு. ஆகவே தான் வேதாகமத்தில் எழுதப்படுகிறது, பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க, ஏன்னா அவன் திருடவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். அப்போ எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கத்தை போல் அவன் வகை தேடுறான். யார் கரெக்டான பர்சன் என்று வகை தேடுறான் பாருங்க. பிசாசு எல்லாரையும் போயிட்டு அட்டாக் பண்ண முடியும், எல்லாரும் பிடிக்க முடியும்னா முடியாது. யார் அவனுக்கு இடம் கொடுக்க முடியுமோ அங்கே அவனுடைய அழிவை, அவனுடைய எல்லா விதமான அவல நிலையை கொண்டு வருவான். அது 2வது பிசாசுடைய சித்தம். 3வது இருக்கிறதுலே பிரதானமான சித்தம் என்னன்னா, இருக்கிறதுலே பவர்ஃபுல் சித்தம் நம்முடைய சித்தம், மனுஷனுடைய சித்தம். இந்த மனுஷனுடைய சித்தம் தான் இந்த பூமியில் பிரதானமாக இருக்கு, இருக்கிறதுல பிரதானமாக இருக்கு. அதனால தான் தேவன் சொல்றாரு, அவருடைய சித்தத்தை நாம் செய்யும்படி நீங்கள் எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவருடைய சித்தம்னா என்னன்னா, உங்களை ஆசீர்வதிப்பதே அவருடைய சித்தமாக இருக்கிறது. இதில் அவர் ஒருபோதும் மாறவே இல்லை.
ஆகவே தான் ஒவ்வொரு சித்தத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு சித்தத்தை இடம் கொடுத்தா எப்பேற்பட்ட ஒரு காரியம் நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கிறேன். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் உலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத் அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பே. போதும். பார்த்தீங்களா, இந்த இடத்துல யூதாஸ் காரியத்தை குறித்து நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல யூதாஸ் காரியத்து யாருக்கு இடத்தை கொடுக்கிறார்? யூதாஸ் காரியத்தை பொறுத்தவரை இந்த இடத்துல யாருக்கு இடத்தை கொடுக்கிறான் அப்படின்னா, பிசாசானவனுக்கு அவன் இருதயத்தை. அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையில அவருடைய பரிபூர்ண சித்தத்தை செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய அர்ப்பணிப்பு வேண்டும். ரட்சிக்கப்பட்ட பிறகும் தேவனுடைய பிரமாணம் அதை தான் செய்கிறது. ரட்சிக்கப்பட்ட பிறகுல முதல் மனுஷனாகிய ஆதாம் உண்டான பிறகு அவன் சுய சித்தம் உடையவனாக உண்டாக்கப்பட்டான். ஆகவேதான் தேவன் என்ன பண்றார் அப்படின்னா, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷன் நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். இங்க பாத்தீங்களா, இங்க ஒரு சித்தம் இருக்கு. என்ன சித்தம் அப்படின்னா, கர்த்தருடைய சித்தம் வெளிப்படுது பாருங்க. என்ன வெளிப்படுதுன்னா, ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொல்றார். இதுதான் கர்த்தருடைய சித்தம். இன்னும் அற்புதமான ஒரு விஷயம்னா, நாம் கர்த்தருடைய சித்தத்தை செய்யும்படி தான் இந்த பூமியில நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். நீங்க கேட்கலாம், கர்த்தருடைய சித்தம் சொல்றீங்க, இப்போ கர்த்தருக்கு எல்லாம் தெரியும், அப்போ அந்த ஆதாம் ஏவாள் பாவம் செய்யும் பொழுது கர்த்தர் தடுத்திருக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அது முடியாது. ஏன்னா மனிதன் சுயசித்தம் உடையவனாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். இந்த சுயசித்தத்தை அவன் வெளிப்படுத்த வேண்டும். எப்படி வெளிப்படுத்த வேண்டும் அப்படின்னா, தேவனுடைய சித்தத்தை எடுத்து தேவனுடைய சித்தத்தை அவனுடைய சித்தமாக மாற்றி இந்த பூமியில கர்த்தருடைய வார்த்தைக்கேற்ற போல வாழ வேண்டும். அதை தான் தேவன் விரும்புகிறார். கர்த்தர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். அதனாலதான் அவரை நம்மளை மதிக்கிறார். நம்முடைய சித்தத்தை அவர் மதிக்கிறார். அப்ப நம்முடைய சித்தம் யாருக்கு இடம் கொடுக்க போறோம்? தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையில அவருடைய சித்தத்தை செய்யும்படி அர்ப்பணிக்க போறோமா? இல்ல நடுவில் ஒரு சித்தம் இருக்கு, பிசாசனுடைய சித்தம். அவனுடைய சித்தத்திற்கு நாம் சாய்க்க போறோமா? அவனுடைய சித்தம் எப்ப தெரியுமா? கிறிஸ்தவர்களாகிய விசுவாசிகளாக வாழ்க்கையில செயல்படுகிறது. பாவம் கிடையாது, தேவனை அறிகிற அறிவு அவர்களுக்கு இல்லாத போது அப்பதான் அவன் கிரியை செய்ய முடிகிறது. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தை குறித்து அறிவு, அவருடைய சித்தத்தை செய்யும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே சித்தம் என்றால் என்னன்னா, விருப்பம் பிளஸ் தீர்மானம் = சித்தம். புரியுதுங்களா? சித்தம்னா விரும்புறது மட்டும் சித்தம் இல்லை, அதை விரும்பி தீர்மானித்து செய்யப்படுகிறது தான் சித்தமா இருக்கிறது. ஆகவே தேவன் எதை விரும்புகிறார்? நம்முடைய வாழ்க்கையில தேவன் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ, அவர் என்ன விரும்புகிறாரோ அதை அவர் தீர்மானித்து அதை செயல்படுத்தி இருக்கிறார். இப்போ நான் இங்க சர்ச்சுக்கு கிளம்பி வந்திருக்கிறேன். வீட்டில் நான் விரும்பினேன் கிளம்பணும் அப்படின்னு. நான் விரும்பிட்டே இருந்தேன்னா இங்கே வர முடியாது. பேண்ட்டை போடணும், ஷர்ட்டை போடணும், ஷூவை போடணும், பெல்ட்டை போடணும், பைக் எடுக்கணும், சாவியை போடணும், கிக்கரை மிதிக்கணும், ஸ்டார்ட் பண்ணணும், அங்கேருந்து பைக்கை ஓட்டிட்டு வரணும். இப்போ விரும்பினா மட்டும் போதாது, விரும்பி தீர்மானித்து நான் இங்கே வந்திருக்கிறேன். அதுதான் சித்தம்.
அப்போ வெறும் தீர்மானம் இருக்கு, விருப்பம் இல்லை அப்படின்னா அது சித்தம் கிடையாது. அப்போ விருப்பம் இருக்கு, தீர்மானம் இல்லை அப்படின்னா அதுவும் சித்தம் கிடையாது. அப்போ விருப்பமும் இருக்கணும் ப்ளஸ் தீர்மானம் இருக்கணும், அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்போ உங்களை குறித்த விருப்பம் என்னன்னா, என்னாமம் புஸ்தகத்தில் 24ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அதுதான் அவருடைய விருப்பம் ப்ளஸ் தீர்மானம். அவருடைய விருப்பம் ப்ளஸ் தீர்மானம் என்னன்னா உங்களை பாதுகாப்பது. அவருடைய விருப்பம் தீர்மானம் உங்களை வாழ வைப்பது. அவருடைய விருப்பம் தீர்மானம் உங்களை சுகமாக்குவது. அவருடைய விருப்பம் தீர்மானம் உங்களுடைய செழிப்பை நோக்கி இருக்கிறது. ஆகவே நம்முடைய விருப்பம் தீர்மானம் எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் நம்முடைய விருப்பமும் தீர்மானமும் இருக்க வேண்டும். இப்போ நான் சொன்ன 3 சித்தம் இருக்கு அப்படின்னு. இப்போ இங்கே ஒரு இடத்துல கர்த்தருடைய சித்தம் வெளிப்பட போகுது, மனுஷனுடைய சித்தம் வெளிப்பட போகுது. நம்ம அங்கே தெளிவாக பார்க்க போகிறோம். யோனா எழுதின புஸ்தகம், யோனா 1ஆம் அதிகாரம் 1-2 வசனம் ஆகிய வசனங்களை உங்களுக்காக வாசிக்கிறேன். அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, பார்த்தீங்களா, யோனாவுக்கு என்ன உண்டாச்சு? கர்த்தருடைய வார்த்தை உண்டாச்சு. கர்த்தருடைய வார்த்தை எங்க உண்டாகுதோ அங்குதான் கர்த்தருடைய சித்தம் வெளிப்படுகிறதா இருக்கிறது. அப்போ இங்க கர்த்தருடைய சித்தம் என்னவா இருக்கு அப்படின்னா, நீ எழுந்து மகா நகரமாகி நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவரோடு தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏறினார். இங்கே கர்த்தருடைய விருப்பம் தீர்மானம் என்ன அப்படின்னா, நீ எழுந்து மகா நகரமாகி நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். கர்த்தருடைய விருப்பம் இங்கே என்னன்னா, நினிவேக்கு போ, அங்கே இருக்கிற ஜனங்களுடைய அக்கிரமம் பெருசாக இருக்கு, அங்கே போய் பிரசங்கம் பண்ணி அவருடைய ரட்சிப்பு குறித்து நான் கரிசனை உள்ளவராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இங்கே யோனா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய சுய சித்தத்தை செய்கிறார். கர்த்தருடைய விருப்பத்தை கர்த்தருடைய தீர்மானத்தை விட்டு இவருடைய விருப்பத்தை இவருடைய தீர்மானத்தை செய்யும் பொழுது தான் அங்கே என்ன நடக்குதுன்னா, 4ஆம் வசனத்தில் கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். இப்போ நீங்கள் நினைப்பீங்க, கர்த்தருடைய சித்தம் தாங்க பெருங்காற்றை வரவிட்டது. இல்லை, கர்த்தருடைய சித்தம் இல்லை. கர்த்தருடைய விருப்பம் தீர்மானம் இங்கே என்னவா இருக்கிறது? யோனாவை எதற்காக கூப்பிடுறாரு அப்படின்னா, பிரசங்கம் பண்ணும்படி கூப்பிடுறாரு. ஆனால் இங்கே யோனா என்ன பண்ணுறாருன்னா, தர்ஷீசுக்கு போறாரு, தப்பிச்சு போறாரு. இங்கே யாருடைய சித்தம் வெளிப்படுகிறது அப்படின்னா, யோனாவுடைய சித்தம் வெளிப்படுகிறது. நான் சொன்னேன் சித்தம் சித்தம் சொல்கிறேன், அதற்கு பின்னாடி ஒரு சொன்ன விருப்பம் ப்ளஸ் தீர்மானம். அப்போ இங்கே கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார்னா கர்த்தருடைய சித்தமா, கர்த்தருடைய தீர்மானம். ஆனால் கர்த்தர் அதை விரும்பவில்லை. அப்போ இது கர்த்தருடைய சித்தம் அல்ல. நான் சொன்னேன், தீர்மானம் இருந்து விருப்பம் இல்லைன்னா அது கர்த்தருடைய சித்தம் இல்லை, விருப்பம் இருந்து தீர்மானம் இருந்தால் அது கர்த்தருடைய சித்தம் இல்லை. அப்போ இங்கே கர்த்தர் தீர்மானித்திருக்கிறார், பெருங்காற்றை தீர்மானித்திருக்கிறார். ஏன்னா யோனாவை பிடிக்கும்படி. ஏன்னா கர்த்தருடைய விருப்பம் தீர்மானம் நினிவேக்கு போய் அவன் அங்கே பிரசங்கம் பண்ணணும். ஏன்னா அங்கே 1,20,000 பேர் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாமல் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறாங்க. அந்த ஜனங்களை ரட்சிக்கும்படி யோனாவை அழைக்கிறாரு. அப்போ நம்ம கர்த்தர் நன்மை உள்ள கர்த்தர், நன்மையானவளை நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். இயேசு சொல்றாரு, அப்பத்தை கேட்டால் அந்த கல்லை கொடுப்பியா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பியா,
பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா பரலோக தேவன் அதிகமான நன்மைகளை உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அப்போ இங்க கர்த்தருடைய நன்மை காற்று கர்த்தருடைய நன்மை கிடையாது. யோனாவை பிடிக்கும்படி அனுப்புறாரு. அப்போ அங்கே நடக்குது. அப்போ யோனாவுக்கு தெரியுது இந்த பிரச்சனை யாரால வந்துச்சு அப்படின்னா யோனாவால் வந்தது. சில டைமில் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் அழைக்கப்பட்டதனால அவர் சொல்றதை செய்யல அப்படி அப்படி அதுவும் இல்லை. தேவன் எதை செய்ய விரும்ப வேண்டுமோ அதை இந்த புஸ்தகத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த வார்த்தையின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போ யோனாவை தூக்கி கடலில் போடுறாங்க. நம்ம கர்த்தர் எல்லா டைமிங்கில் பண்ணுறாரு பாருங்க. கொஞ்சம் யோனா போனாலும் காலி, ஆழ்கடல் இருக்கிறார். மீனுக்கு கட்டளை கொடுத்துருக்கிறாரு. அங்கே கரெக்டாக தூக்கி போடுவாங்க. வித்தின் செகண்டில் போய் அவனை என்ன பண்ணணும்னா யோனாவை விழுங்கணும், இல்லைன்னா தம்பி கீழே போயிடுவார். அப்போது எவ்வளோ நான் இதெல்லாம் படிக்கும்போது யோசித்தேன், மீன் உள்ளே போகும்போது நம்ம மீன் சாடும்போது ஏகப்பட்ட முள் இருக்கு. மீன் உள்ள வயிற்றுள்ள எவ்வளோ முள் இருக்கும். இப்போ யோனாவை எப்படி தேவன் பாதுகாக்கிறார் பாருங்க. மீன் உள்ள வயிற்றுல ஒரு முள் கூட கீழே. ஏன்னா அவர் தான் கன்வென்ஷன் பிரசங்கியாளர். 3 நாள் அங்கே பிரசங்கம் பண்ண போறாரு. அது யோனாக்கே தெரியாது. மீனை வச்சு காப்பாற்றி அப்புறம் யோனா கதறாரு. 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரேயர் பண்ணுறாரு. ஓ மாயை பொய்யை ஆண்டவரே அப்படின்ட்டு. இதை முன்னாடியே நீ பண்ணியிருந்தனா இந்த பெருங்காற்று வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா ஜம்முன்னு பிரசங்கம் பண்ணியிருக்கலாம். இன்னும் கர்த்தர் உதவி செஞ்சுருப்பார். அங்கே ஏகப்பட்ட கப்பல் நினிவேக்கு தர்ஷீசுக்கு போகுது. எல்லா கப்பலும் அங்கே இந்த மாதிரி சேதம் ஆகலை. ஆனால் ஒரு கப்பல் மட்டும் சேதம் ஆகுது, பெருங்காற்றினால் அடிக்கப்படுது. ஏன்னா தேவனுடைய விருப்பம் தீர்மானம் யோனா நினிவேக்கு போய் பிரசங்கம் பண்ண வேண்டும். அதே போல் உங்களை குறித்த விருப்பம் தீர்மானம் கல்வாரி சிலுவையில் இயேசு என்னவெல்லாம் செய்து முடித்திருக்கிறாரோ அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டும். அதை தேவன் விரும்புகிறார். ஆகவே தேவனுடைய சித்தத்தை செஞ்ச நபர் ஒருத்தர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாருடைய சித்தத்தை செய்ய வந்தார்? அந்த சித்தம் என்ன தெரியுமா? உங்களை குறித்து, என்னை குறித்து, நம்முடைய வாழ்க்கையை குறித்து. தேவனுடைய சித்தமும் மனுஷனுடைய சித்தமும் கிராஸ் ஆகிற இடம்தான் கல்வாரி சிலுவை. கல்வாரி சிலுவை. இயேசுக்கு இந்த வேலையை செய்ய வேண்டும்னு அவசியம் இல்லை. அவர் அங்கே ராஜாதி ராஜா மாதிரி அங்கே வீற்றிருந்திருப்பார். ஆனால் பிதாவுடைய சித்தம் என்ன தெரியுமா? உங்களை பாவத்திலிருந்து மீட்க வேண்டும், உங்களை தரித்திரத்திலிருந்து மீட்க வேண்டும், உங்களை வியாதியிலிருந்து மீட்க வேண்டும். மீட்டு ஒரு அற்புதமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளாக கொண்டு வர வேண்டும். எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் மீட்டெடுத்து எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நேராக கொண்டு போறார் அப்படின்னா, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்திற்கு கொண்டு போக இறங்கினேன். அந்த மாதிரியான வாழ்க்கைக்கு நேராய் கொண்டு வரும்படி தேவன் விரும்புகிறார். அப்போ இங்க இயேசு கிறிஸ்து இந்த பூமியில யாருடைய சித்தத்தை நிறைவேற்ற வந்தார், யாருடைய விருப்பத்தையும் யாருடைய தீர்மானத்தையும் நிறைவேற்ற வந்தார் அப்படின்னா, பிதாவுடைய விருப்பத்தையும் தீர்மானத்தையும் நிறைவேற்ற வந்தார். ஆண்டவராக இயேசுக்கும் கல்வாரி சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி கெத்செமனே தோட்டத்தில் அங்க ஒரு நெருக்கடி ஏற்பட்டது. அங்க அவருடைய சித்தத்தை செய்ய
முடியல, அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ பாவத்தினுடைய கொடூரம், முடியல. சொல்றாரு, என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமே செய்யப்படட்டும், உம்முடைய சித்தமே ஆக கடட்டும் அப்படின்ற. யாருக்காக இதை செய்கிறார் தேவன்? உங்களுக்காக, எனக்காக செய்கிறார். அப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் இன்னைக்கு யாருடைய சித்தத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம்? பிசாசனுடைய சித்தம் நம்முடைய சுய சித்தத்தை காட்டிலும் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சித்தத்தை நாம் எடுக்க வேண்டும். நம்முடைய கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தம் செய்யப்படணும் அப்படின்னா தேவன் நமக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார். என்னாகம புஸ்தகம் 22ஆம் அதிகாரம், என்னாகம புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கிறேன். நான் சொன்னேன், நம்மளை குறித்து கர்த்தருடைய சித்தம் என்னன்னா நம்மளை ஆசீர்வதிப்பது. இங்கே கர்த்தர் எப்படி வேலை செய்கிறார் பாருங்க. 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணி எரிகோவின் கிட்ட இருக்கும் யோர்தானுக்கு இக்கரையிலே மோவாபின் சமமான வெளிகளில் பாளையம் ஏறினார்கள். இஸ்ரவேலர் எமோரியருக்கு செய்த யாவையும் சிப்போரின் குமாரனாகிய பாலாக் கண்டு ஜனங்கள் ஏராளமாக இருந்தபடியினால் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திர நிமித்தம் கலக்கம் அடைந்து. இங்கே பார்த்தீங்களா, பாலாக் என்ற மோவாப் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து எப்படி சாட்சி கொடுக்குறான் அப்படின்னா, ஜனங்கள் ஏராளமாக இருந்தபடியினால். இப்போ நம்மளை குறித்து சாட்சி என்ன அப்படின்னா, நம்முடைய சத்துரு சொல்லும்படி தேவன் வைப்பார். நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நம்முடைய சத்துரு சொல்லுவான். நம்மளை குறித்து பயப்பட வேண்டிய ஒரு அச்சம் ஏற்படும். அப்போ 4ஆம் வசனம், மீதியானின் மூப்பரை நோக்கி, மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றியிருக்கிற யாவையும் மேய்ந்து போடும் என்றான். அக்காலத்திலே சிப்போரின் குமாரனாகி பாலாக் மோவாபியருக்கு ராஜாவாக இருந்தான். அவன் பியோரின் குமாரனாகிய பீலையாமை அழைத்து வரும்படி தன் சந்ததியாருடைய தேசத்தில் நதி அருகே உள்ள பெத்தூருக்கு ஸ்தானாதிபதி அனுப்பி, எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது, அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இறங்கி இருக்கிறார்கள். பாலாக் என்ன பண்றான் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி கானான் தேசத்துக்கு கொண்டு போறாரு. கொண்டு போகிற சூழ்நிலையில சில ராஜாக்கள் எல்லாம் வழிவிடும்படி கேட்குறாங்க. யாரெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழி விடலையோ அவங்க கிட்ட யுத்தம் பண்ணி அவங்கள மேற்கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எரிகோ ராஜாவை இவங்க காலி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை பாலாக் கண்டு பயந்து என்ன பண்றான்னா, எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வருகிறது. அந்த ஜனக்கூட்டம் எப்படி இருக்கிறது அப்படின்னா, பூமியின் விசாலத்தை மூடி அந்த ஜனம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த ஜனங்களுக்கு பயந்து பிழையாம் என்ற ஒரு நபரை கூலிக்கு பொருத்தி இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி இந்த பாலாக் ராஜா காரியம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா தேவனை பொறுத்தவரை எப்படி இங்க கிரியை செய்கிறார், அவருடைய சித்தத்தை இங்க எப்படி வெளிப்படுத்துகிறார்? பாலாக்கினுடைய காரியம் என்ன அப்படின்னா, அவங்கள சபிக்க வேண்டும். இங்க தேவன் பயங்கரமான விதத்தில் வேலை செய்கிறாரு. அப்போ அவங்களை குறித்து எப்படி சாட்சி சொல்றான் பாருங்க. 6ஆம் வசனம், அவர்கள் என்னிலும் பலவான்கள் அப்படின்ற. அப்ப நம்மளை குறித்து சத்துரு எப்படி சாட்சி சொல்லணும் அப்படின்னா, அவங்க ஏராளமா இருக்கிறாங்க, பூமியின் விசாலத்தை மூடுகிறவர்களா இருக்கிறாங்க, என்னிலும் பலவான்களா இருக்கிறாங்க. உங்களை குறித்து சாட்சி இப்படி சொல்லப்படுவார்கள். அப்ப தொடர்ந்து நீங்க வாசித்தீங்கன்னா,
7ஆம் வசனம், அப்படியே மோவாபின் மூப்பரும் மீதியானின் மூப்பரும் குறி சொல்லுதலுக்குரிய கூலியை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு பிலாமிடத்தில் போய் பாலாக்கின் வார்த்தைகளை அவனுக்கு சொன்னார்கள். பார்க்குறோம், பாலாக்குடைய வார்த்தை என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும். ஏன்னா அவங்க மேலே ஆசீர்வாதம் இருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை எப்படியாச்சும் எடுத்து சாபத்தை கூறி அவர்களை மேற்கொள்ள வேண்டும் என்று பாலாக்கு விரும்புகிறான். நமக்கு விரோதமாக எவ்வளோ காரியங்கள் நடக்கலாம், நமக்கு விரோதமாக எவ்வளோ வார்த்தைகள் வரலாம். ஆனால் இங்கே பாலாக்குடைய வார்த்தை இப்படிப்பட்டதாக இருக்கிறது. ஆனால் 8-9 வசனங்கள் நம்ம பார்க்கும் பொழுது, அவன் அவர்களை நோக்கி, ராத்திரிக்கு இங்கே தங்கிருங்கள், கர்த்தர் எனக்கு சொல்லுகிறபடியே உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன் என்றான். பிழையாம் பாருங்க, பிழையாமுக்கு நேராக என்ன வருது அப்படின்னா, மோவாப் ராஜாவினுடைய வார்த்தை வருகிறது. இன்னொன்று பிழையாம் சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற பிரகாரம் தான் நான் சொல்ல போறேன் அப்படின்னு பிழையாம் தீர்மானம் எடுக்கிறாரு. அப்போ 9ஆம் வசனம், தேவன் பிழையாமிடத்தில் வந்து, உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனிதர் யார் என்றார். பாருங்க, நம்ம தேவன் எப்படி கிரியை செய்கிறார் பாருங்க, எப்படி வேலை செய்கிறார் பாருங்க. இந்த பாலாக் ராஜா கிட்ட இருந்து ஆட்கள் வரத்துக்கு முன்னாகவே தேவன் பிழையாமிடத்தில் வந்துட்டாரு. அப்ப தேவன் எப்படி ஒரு மறைமுகமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார் பாருங்க. இந்த வேலையெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாது, மோசேக்கு தெரியாது, யோசுவாவுக்கு தெரியாது, கேலேபுக்கு தெரியாது. எல்லாம் பாளையத்தில் நடந்து போயிட்டு இருக்காங்க. ஆனால் இவர்களுக்கு பின்னால் தேவன் எந்த விதத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் இப்பேற்பட்ட ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தேவன் எந்த விதத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா, இந்த பாலாக் ராஜாவிடத்திலிருந்து ஆட்கள் வர்றதுக்கு முன்பாகவே தேவன் இறங்கிட்டார். பெற்றிருக்கிறோம், அப்பா பிதாவே என்கிற கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கே தேவன் இந்த அளவுக்கு இறங்கி வந்து வேலை செய்ய முடியும்னா, உங்களுக்காக எனக்காக எந்த அளவுக்கு வேலை செய்ய முடியும்? அவரால் பெற்றெடுக்கப்பட்டிருக்கிறோம். ரத்தத்தை சிந்தி இருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறார், பாடுபட்டு இருக்கிறார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்திருக்கிறார். நமக்கு தெரியாமலே எவ்வளோ ஆபத்துக்களிலிருந்து தேவன் நம்மை பாதுகாத்திருப்பார். இதெல்லாம் நம்ம நினைவு கூற வேண்டும். அப்போ பிழையாம் சொல்றாரு, 10ஆம் வசனத்தில், பிழையாம் தேவனை நோக்கி, சிப்போரின் குமாரனாகிய பாலாக் என்னும் மோவாபின் ராஜா அவர்களை என்னிடத்துக்கு அனுப்பி, பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது. ஆகையால் நீ வந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும். அப்பொழுது நான் அவரோடு யுத்தம் பண்ணி ஒருவேளை அவர்களை துரத்தி விடலாம் என்று சொல்ல சொன்னான் என்றான். 12ஆம் வசனத்தில் தேவன் சொல்ல போறார் என்னன்னா, அதற்கு தேவன் பிழையாமை நோக்கி, நீ அவர்களுடைய போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்க வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இது யாருடைய சித்தம்? தேவனுடைய சித்தம். பிழையாமுடைய சித்தம் என்னன்னா, அவங்களை சபிக்கணும். தேவன் எந்த விதத்தில் வேலை செய்கிறார் பாருங்க. ஏன்னா அவர் சொல்றாரு, அவர்கள் உடன்படிக்கையின் மக்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். நாமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி? கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனம் சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்ம நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அடுத்த வசனம் சொல்லுவது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் எப்படி வந்திருக்கிறது அப்படின்னா, ஒருத்தர் நமக்காக சாபமாகி நம்முடைய சாபத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த ஜனங்களுக்கு, இந்த இஸ்ரவேல் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு தேவன் இந்த விதத்தில் கிரியை செய்ய முடியும் என்றால் தன்னுடைய குமாரனை அனுப்பி நம்மளே ஆசீர்வதித்திருக்கிறார். அப்ப இப்பொழுது நம்மளுக்காக தேவன் எந்த விதத்தில் வேலை செய்ய முடியும்? 2024 கடைசி ஞாயிறு ஆராதனை வந்திருக்கிறோம். 2025 போகிறோம். 2025 ஒரு முயற்சி எடுக்க போகிறோம். நம்ம சிந்தித்து பார்க்கணும், நாம் யாருடைய சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு. நான் சொன்னேன், கர்த்தருடைய சித்தம் எங்கே வெளிப்படுகிறது அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையில் மட்டும்தான் வெளிப்படுத்தி இருக்கிறது. ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைங்களுக்கு சொத்தை
எழுதணும்னு விரும்புகிறாரு. ஆனால் தீர்மானிக்கல, விரும்புகிறாரு. எப்போ தீர்மானிக்கிறார் அப்படின்னா, எல்லாம் எழுதி அவங்ககிட்ட கொடுக்கும் பொழுது, சொத்தெல்லாம் எழுதி கொடுத்தாச்சு. தன்னுடைய பிள்ளைங்களுக்கு எல்லா சொத்தையும் எழுதி ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கிறாரு. தீர்மானித்து விட்டார், எழுதிட்டார். எழுதி கரத்தில் கொடுத்துட்டார். இப்போ அதை என்ன பண்ணணும்னா, செல்ஃபில் வைக்கக்கூடாது. அது அப்போ வேலை செய்யாது. அந்த சொத்து அப்போ வேலை செய்யாது. அந்த சொத்தில் இருக்கிற மதிப்பு அப்போ தெரியாது. எப்பன்னா, கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு படிப்பானுங்க பாருங்க. தெற்கே 50 அடி, வடக்கே 10 அடி, 100 அடி. உயிரில் என்ன எழுதியிருக்கோ அது சொத்து அப்படியே நமக்கு வந்து சேர்கிறதா இருக்கு. சார்லஸ் ஸ்பர்ஜன் என்ற ஒரு பிரசங்கியாளர் அவருடைய புத்தகத்தில் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு இவரை கூப்பிட்டுருக்காங்க. சார்லஸ் ஸ்பர்ஜன் என்றவர் ஒரு பிரசித்தப்பட்ட ஒரு பிரசங்கியாளர். இவரை கூப்பிட்டு அந்த அம்மாவுக்கு ஜெபம் பண்ணும்படி இவரை கூப்பிட்டுருக்காங்க. இவர் போயிட்டு அந்த அம்மா வீட்டில் பார்க்கும்பொழுது எலும்பும் தோலுமாக இருக்கிறாங்களாம். ரொம்ப முடியாமல், எதுவுமே சாப்பிடாம, பிரெட்டு வாங்க கூட காசு இல்லாமல் எலும்பும் தோலுமாக இருக்கிறாங்களாம். அப்போ சார்லஸ் ஸ்பர்ஜன் அந்த வீட்டில் ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி பண்ணி போட்டிருந்துதான். அப்போது சார்லஸ் ஸ்பர்ஜன் போய்ட்டு அந்த சர்டிஃபிகேட்டை பார்த்து இது என்னன்னு கேட்டாராம். அப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம், நான் ஒரு வீட்டில் வேலை செஞ்சிட்ருந்தேன். வேலை செஞ்ச பொழுது எனக்கு நல்ல வேலை செஞ்சாங்கன்னு ஒரு பட்டத்தை கொடுத்தாங்க அப்படின்னு. இவர் யோசித்தானா, ஏன்னா வேலைக்காரமாக நல்ல வேலை செஞ்சாங்கன்னு பட்டம் கொடுக்குறாங்களா, என்ன இதுன்னு வாங்கி படித்தா, அந்த வேலை செஞ்ச அம்மாவுடைய எஜமான ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கிறார், மிகப்பெரிய கோடீஸ்வரர். அவருக்கு வாரிசு இல்லாததுனால இந்த அம்மாவுக்கு அந்த சொத்தை எழுதி உயில எழுதி இந்த அம்மா கிட்ட கொடுத்துருக்குறாங்க. இந்த அம்மா என்னன்னா அதை வாங்கி ஃப்ரேம் போட்டு பத்திரமா வச்சிருக்கிறாங்க. பிரெட்டு வாங்க கூட காசு இல்லைன்றாங்க. சார்லஸ் ஸ்பர்ஜன் தலையில அடிச்சினாரா. அந்த மாதிரி ஆண்டவராகிய தேவன் கல்வாரி சிலுவையில் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். எல்லாவற்றையும் செய்து முடித்து அந்த உயில் எப்போ வேலை செய்ய அப்படின்னா, சொத்து எழுதி கொடுத்தார் இல்லையா, அவர் மரித்த பிறகு இந்த உயில் அப்பொழுது வேலை செய்யும். அந்த சொத்து அப்படியே அப்படியே வந்துடும். உயில் அப்படின்ற இங்கிலீஷில் எப்படி போகுதுன்னா வில் அப்படின் போது, வில் என்ற வேதாகமத்தினுடைய தமிழ், அதாவது வேதாகமத்துடைய தமிழ் மொழிபெயர்ப்பு எப்படி வருதுன்னா சித்தம் அப்படின்னு வருது. அப்போ ஏராளமான சித்தத்தை தேவன் இந்த வேதாகம புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். அந்த எழுதின தேவன் அவர் அங்கிருந்து கல்வாரி சீர்வில் பாடுபட்டு மரித்து இந்த உயில் இப்போ நமக்காக வேலை செய்யும்படி செய்து விட்டார். அந்த அம்மா மாதிரி ஃப்ரேம் போட்டு வைக்கக்கூடாது, மொத்தம் கொடுக்கக்கூடாது. வேதாகமத்தை எடுக்கணும். இதை நம்ம சொத்து, கர்த்தருடைய வார்த்தை நமக்காக எழுதப்பட்ட சொத்து. எப்படி ஒரு உயிலில் வாங்கி மொத்தம் கொடுத்துட்டு செல்ஃபில் வைப்போம், அந்த மாதிரி வேதாகமத்தை பண்ணக்கூடாது. மொத்தம் கொடுத்துட்டு செல்ஃபில் வைக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை இப்போ விளக்கண்ணை ஊற்றிட்டு படிக்கணும், ஒவ்வொரு நாளும் படிக்கணும். ஏன்னா இதில் தான் அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய சித்தம் என்னன்னா உங்களை குறித்து நீங்கள் இங்கே கற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அவருடைய சித்தத்திற்கு ஏற்பா போல நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டும். அவருடைய சித்தம் பிரதானமாக ஒன்னே ஒன்று, உங்களை ஆசீர்வதிப்பது, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பது. அப்போ நான் சொன்னேன், இந்த வேதாகம புஸ்தகம் ஒரு ஒயில் போல இருக்குது அப்படின்னு, உயில் போல இருக்குது அப்படின்னு. ஒரு 3 சொத்தை உங்களுக்காக இப்போ படிக்க போகிறேன். அதை அவருடைய விருப்பம் ப்ளஸ் அவருடைய தீர்மானமாக இருக்கிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நல்லா கண்ணை திறந்து உங்களுடைய சொத்தை இப்போ நீங்கள் வாசிக்க போறீங்க. 14ஆம் வசனம். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். இது அவருடைய விருப்பம் பிளஸ் தீர்மானம். தீர்மானம் செய்து முடித்தாயிற்று.
செய்ய போறாரு இல்ல, ஏற்கனவே செய்து முடித்தாயிற்று. அப்போ 2025 நம்ம யாருடைய விருப்பத்தையும் யாருடைய தீர்மானத்தையும் நாம் நிறைவேற்ற போறோம்? இந்த வார்த்தையின் அடிப்படையில் கர்த்தருடைய சித்தத்தை நாம் தீர்மானிக்க போறோம். அந்த தீர்மானத்தை விருப்பத்தை நாம் எடுக்க போறோம். கர்த்தருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுவர்களாக இருக்க போறோம். அப்ப நிச்சயமா இது நடக்குமானா நடக்கும். ஏனென்றால் அவர் மரித்திருக்கிறார், இந்த உயிலுக்காக, இந்த சொத்துக்காக மரித்திருக்கிறார். இந்த சொத்து வேலை செய்யும். ரெண்டாவது சொத்து ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44ஆம் அதிகாரம், ஏசாயா எழுதின 44ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இது எல்லாமே சொத்து. நீ எடுத்து இதெல்லாம் வாசிக்கும் பொழுது இது நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே பலிக்கிறதா இருக்கிறது. ஏனென்றால் அவர் மரித்திருக்கிறார் இதற்காக. 3ஆம் வசனம், தாகமுன்னவள் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். இது நம்முடைய சொத்தாக தேவன் மாற்றியிருக்கிறார். இந்த ஆசீர்வாதம் நம்முடையதாக இருக்கிறது. மூன்றாவது சொத்துக்கு போகிறோம். உபாகமம் 28, உபாகமம் 28 12ஆம் வசனம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலை வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஒருவேளை 2024 கடன் வாங்கியிருக்கலாம், 2025 நாம் கடன் கொடுக்கிறவர்களாய் தேவன் மாற்றியிருக்கிறார். ஏன்னா அவர் இந்த உயிலுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்து அதை நிறைவேற்றியிருக்கிறார். அவருடைய விருப்பத்தையும் அவருடைய தீர்மானத்தையும் ஏற்கனவே நிறைவேற்றியிருக்கிறார். லாஸ்ட்டு அவருடைய சித்தத்தை எப்படிங்க செய்கிறது, அவருடைய சித்தத்தை எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்னா, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் கடைசி, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நம்முடைய அதாவது கர்த்தருடைய சித்தத்தை, கர்த்தருடைய விருப்பத்தை, கர்த்தருடைய தீர்மானத்தை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி அனுபவிக்க முடியும் அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசிப்போம். அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன். பாருங்க, என்று சொன்னேன். அப்போ கர்த்தருடைய சித்தத்தை நாம் எப்படி நிறைவேற்ற போறோம்னா, இந்த வாயை எடுத்து கர்த்தருடைய வார்த்தையை உங்களுடைய இருதயத்தில் நிரப்பி ஒவ்வொரு நாளும் அதற்கேற்றாய் போல நாம் வாழ வேண்டும். அதுதான் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதா இருக்கிறது. என்று சொன்னேன். சொல்லணும், ஒவ்வொரு நாளும் சொல்லணும். நீங்கள் சுகமா இருக்க வேண்டும், நீங்கள் செழிப்பா இருக்க வேண்டும், நீங்கள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டும். அவர் சொல்றார், இஸ்ரவேலிலே மலடு இருப்பதில்லை அப்படின்றார். மலட்டு தன்மையெல்லாம் அவர் நீக்குகிறவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தை அப்படிப்பட்டதாக இருக்கிறது. இந்த மலட்டு தன்மை என்ற இந்த தன்மை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. பேரன்னஸ், அதாவது குறிக்கிறதுனா மலட்டுத்தன்மை, ஒன்றும் முளைக்க முடியாத அளவுக்கு இருக்கு. ஆனால் கர்த்தர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். வார்த்தையின் மூலியமாக வாக்கை கொடுக்கிறார். இந்த வார்த்தை ஆபிரகாம் எடுக்கும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது ஈசாக்கை பெற்றுக்கொண்டு கனி தருகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக ஆபிரகாம் போகிறார். அப்போ கர்த்தருடைய சித்தம் அப்படின்னா நம்மளை குறித்து பிரதானமாக நீங்கள் எடுக்க வேண்டியது, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அது ரொம்ப முக்கியம். அதுலேருந்து அவர் ஒருபோதும் மாறவே இல்லை. இந்த பூமியை நம்முடைய கரத்தில் கொடுத்துருக்கிறாரு. நாம் யாருடைய சித்தத்தை நிறைவேற்ற போகிறோம். இந்த உலகத்தார்கள் நிறைய பேச்சை பேசுகிறாங்க, அந்த பேச்சை நம்ம எடுத்து பேசக்கூடாது. தேவன் அதற்காக நம்மளை அழைக்கலை. நாம் அழைக்கப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும் என்றால், யாருடைய விருப்பத்தையும் யாருடைய தீர்மானத்தையும் எடுக்க வேண்டும் என்றால்,
தேவனுடைய வார்த்தை என்னும் விருப்பம், தேவனுடைய வார்த்தை என்னும் தீர்மானத்தை எடுத்து அதை கேட்டா போல நாம் வாழ வேண்டும். ஆகவே கர்த்தருடைய சித்தம் உங்களை ஆசீர்வதிப்பதே. இதை மைண்டில் வச்சுக்கிங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சித்தத்தை சொல்லுங்க. சொல்றதன் பிரகாரமாக தான் கர்த்தருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற முடியும். ஆமென். நாம் எழுந்து நிற்போம். எல்லாரும் கண்களை மூடுவோம். கண்களை மூடி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய போதகர் நம்மளுக்காக ஜெபிக்க போகிறார். இப்போ பரிசுத்த ஆவியானுடைய கிரியை இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். சிருஷ்டிப்பில் பரிசுத்த ஆவியானுடைய கிரியை வேற லெவலில் வெளிப்பட்டது. எப்பொழுது வெளிப்பட்டது அப்படின்னா, வார்த்தை வரும்பொழுது. இப்போ நம்ம வார்த்தையை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, அபிஷேகத்தையும் நாம் இங்கிருந்து பெற்றுக்கொண்டு போக போகிறோம். ஏன்னா அது எல்லாவற்றையும் தவிடுபொடியாக்கிவிடும் இந்த அபிஷேகம் வல்லமை. ஆக நம்ம கண்களை மூடுவோம். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியானுடைய உதவியை நாம் நாடுவோம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ரொம்ப அற்புதமான ஒரு செய்தியை நாம் கேட்டோம். உங்களை என்னையும் ஆசீர்வதிக்கிறது தான் கர்த்தருடைய சித்தம். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியும், உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் என்ன பண்ணுவேன்? ஊற்றுவேன். அற்புதமான வரிகள். அவர் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். இனிமேல் இல்லை, ஏற்கனவே நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம். கடன் கொடுக்கிறவர்களாக நம்மை மாற்றி இருக்கிறார். கடன் வாங்குகிறவர்களாக அல்ல. ஒருவேளை இது வரைக்கும் அந்த மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ அவருடைய சித்தத்தை எடுத்து நம்முடைய சித்தமாக ஆக்கி கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள்? ஆமென். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வர்த்திக்க செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மன மகிழ்ச்சியின் நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுடைய சித்தம் என்று உம்முடைய வார்த்தை சொல்லியிருக்கிறதே, இதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே, இதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாயை திறந்து அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, ஸ்தோத்தரிக்கிறோம். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறேன் என்று சொன்னேன் என்று சொல்லியிருக்கிறது. ஆண்டவரை, ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாயை திறந்து, நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், குணமாக்கப்பட்டவர்கள், சுகமாக்கப்பட்டவர்கள், பலனடைய செய்திருக்கிறார் என்பதை ஆண்டவரை நாங்கள் வாயை திறந்து ஒவ்வொரு நாளும் சொல்ல நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற உம்முடைய சித்தத்தை எடுத்து அதை எங்களுடைய வாழ்க்கையின் சித்தமாக மாற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, அருமையான இந்த வார்த்தைகளை போதித்த அருமையான போதகர் எஸ்ரா அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவரையும் அவருடைய குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. வரும் நாட்களில் இன்னும் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். சத்தியத்தை கேட்ட உம்முடைய ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, அவர்களை ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வார்த்தையினாலே நிரப்பி இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வார்த்தையில் இருக்கிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள் அவர்களுடைய வாழ்க்கையிலே வந்து பலிக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதித்து கொண்டு வருவீராக. ஆண்டவரே, அவர்கள் வாழ்ந்திருக்கட்டும், சுகமாயிருக்கட்டும். ஆண்டவரே, கஷ்டத்தோடும், வருத்தத்தோடும், வேதனையோடும், சிக்கலோடும், ஆண்டவரே, துக்கத்தோடும், துயரத்தோடும் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அவைகளெல்லாம் நீர் நீக்குவீராக. ஆண்டவரே, அப்பா, மிரக்கல் டெலிவரன்ஸ் நாங்கள் பேசுகிறோம். In the name of Jesus, I speak and I declare the miracle deliverance of Father. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, அவர்களுடைய சரீரங்கள் சுகம் அடையட்டும் என்று ஜெபிக்கிறேன். அவருடைய மனங்கள் ஆரோக்கியம் அடையட்டும் என்று ஜெபிக்கிறேன். உணர்வுகளிலே ஒரு பெரும் சுகம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். இவர்கள் வாழ்ந்திருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். பரிசுத்தத்தின் மேல நீதி செய்கிற ஒரு பெரிய ஆர்வம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமா இருக்கிறவர்களே ஆண்டவரே, அவர்கள் பெருமகிழ்ச்சி அடையட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாலிப பிள்ளைகள் மேல ஆண்டவரே, உம்முடைய வல்லமையான வார்த்தைகளை, ஆசீர்வாதங்களை கூறுகிறோம். உம்முடைய தெய்வீக பாதுகாப்பை நாங்கள் கூறுகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு சிறு பிள்ளைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே குடும்பங்கள் ஆண்டவரே அற்புதமாக ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர்,
ஆண்டவரை கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரை ஒவ்வொருவரை நீர் வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.